ரீசெண்டாக வந்திருக்க ஏப்ஸ் படம், அதாவது குரங்கு மனிதர் அப்படிங்கிற ஒரு படம் வந்து நல்லா போயிட்டு இருந்தது. அதை வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கும் பட்சத்தில் தான் தெரிஞ்சிச்சு. படத்தில் கதைன்னு சொல்ல போனால், இப்போ வந்து யாராக இருந்தாலும், அதாவது இந்த படமாக இருக்கட்டும், அதே மாதிரி லயன் கிங் படமாக இருக்கட்டும், எந்த படமாக இருந்தாலும், அதாவது ஒரு ஒருத்தரோட அப்பா வந்து அரசர் அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஒரு பதவியை தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கு அவர் போராடணும். போராடி ஜெயிச்சா மட்டும்தான் அந்த பதவியை கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் நமக்கு நடுவுலையும் இருக்குது. அதே தான் இந்த படத்துல வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்த மனிதர்கள் எப்படி உதவுனாங்க, அதே மாதிரி அதாவது குரங்குக்கும் மனிதர்களுக்கும் உண்டான அந்த ஒரு பாண்டிங் எப்படி இருந்தது, அது மட்டும் இல்லாம அந்த நம்ம குரங்கு மனிதனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் உண்டான, அதாவது அந்த பொண்ணு தான் அவங்க. இதுல என்ன நடக்கும்னா, ஷார்ட்டா சொல்ல போனா, தான் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ஒருத்தர் எப்படி போராடுவாரு அப்படிங்கிறது இதுல வந்து தெளிவா தெரியுது. அதாவது பையன் வந்து தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக எவ்வளவுக்குள்ள போராடி இருக்காரு அப்படிங்கிறது இந்த படத்துல வந்து தெளிவா காட்டியிருக்காங்க. இதுல என்ன கதைன்னு சொல்ல போனீங்கன்னா, இப்போ அதாவது ஒரு சின்ன குரங்கு இருக்கு. அந்த குரங்கு வந்து கொஞ்சம் சேட்டைக்கார குரங்கு. அது வந்து நல்லா அங்கங்கன்னா ஆடிட்டு கிடக்கும். அதாவது இதே இதுக்கு ஆப்போசிட்ல இவங்க கேங் மாதிரியே இன்னொரு கேங் இருக்கு. அந்த கேங் வந்து கொஞ்சம் ரக்கடான பாய்ஸ் அப்படிம்பாங்கல்ல, அதாவது கொஞ்சம் திமிரு, அதே மாதிரி தன்னுடைய அது வேற இனம் இது வேற இனம் அப்படிங்கிற அந்த ஒரு பிரிவினை வந்து இந்த குரங்குகளுக்கு நடுவுலே இருக்கு. இதுங்க வந்து சீசருக்காக ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு இதையும் இது பண்ண பட்சத்துல சீசருக்காகன்னு சொல்லும். அந்த குரங்குகள் வந்து தன்னோட குடும்பத்தை கடத்திட்டு போய் அங்க ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்குங்க. அதை இது காப்பாத்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கதை. இப்போ இதுக்கு நடுவுல அது யாரெல்லாம் மீட் பண்ணுது, எப்படி அங்க போகுது, அத மாதிரிதான் கதை மூவ் ஆகும். நடுவுல ஒரே ஒரு பொண்ணு தான் இதுல கீ பாயிண்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கதான் இந்த இடத்த காட்டி கொடுக்கறது, வச்சு கொடுக்கறது. அதாவது இதுல சொல்ல போனா அந்த அந்த பொண்ணு தான் வந்து இவங்களை வழி நடத்தி கூட்டு போவாங்க. அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் அவங்க இருக்கிற இடம் தெரியும், அதனால கூட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அதாவது அந்த குரங்கு வந்து அந்த இடத்துல போய் அவங்கள காப்பாத்துச்சா இல்லையா, இதுக்கு நடுவுல இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன். அதே மாதிரி நடுவுல இந்த பொண்ணு போய் மாட்டிக்கும், அதே கேங்கிட்ட மாட்டிக்கும். அதுகிட்ட இருந்து இவங்க எப்படி காப்பாத்தி மறுபடியும் அந்த பிள்ளைய கூட்டு வந்தாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் இவங்களோட இனம் வந்து எப்படி பரிணாம வளர்ச்சியில இவங்க வந்து ஆதிகால மனுஷங்களாக மாறினாங்க அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் இதை நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்தே பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து மனிதர்களுக்கு கூட அந்த குரங்கு வாழும். அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்ல வந்து மனிதர்கள் வந்து உருவாக்குற இதுக்கு எதிர்த்து இது பண்ணும். இப்போ வந்து என்னன்னா, டோட்டலா மனிதர்கள் அழிந்து ஒரு புது விதமான, அதாவது மனிதர்கள் ஆதி காலத்துல வாழ்ந்தது எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற மனுஷங்களுக்கு நடுவுல இவன் மட்டும் வித்தியாசமா இருப்பா. அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருப்பா. அதனாலேயே இவளை தேடி வந்து அந்த குரங்குகள் வரும். அதுக்கு நடுவுல இவ வந்து அவங்க கிட்ட கூட்டு போனாலா, யாரெல்லாம் மீட் பண்ணா அப்படிங்கறதுதான் கதையா இருக்கும். இதுல வந்து அதாவது குரங்கு வந்து இப்படி யோசிக்குமா, இப்படி நடந்துக்குமா, தன்னோட ராஜ்யத்தை எப்படி பாதுகாக்குது அப்படிங்கிறத இதுல கதையா சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட லயன் கிங் கதை மாதிரி தான். அதாவது லயன் கிங்ல வந்து அந்த முபாசா பிரிஞ்சு போயிடும். ஆனா இது அப்படி கிடையாது. இது வந்து எப்படின்னா, அவங்களும் இவங்கள ஒரு குரங்கு தான்.